சபையினுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். மத்தேயு 16 வாசிக்கிற போது சொல்லுகிறார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. பாருங்களேன், தேவன் சொல்லுகிற போது சொல்லுகிறார், சபை தேவனுடையது, சபையை தேவனே கட்டுகிறார். அதாவது நம்மை தேவனே என்ன செய்கிறாரா, பாதுகாக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். தேவனோடு கூட ஐக்கியமாய் இருக்கிற போது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்கிறாரா, பாதுகாக்கிறார். சொன்னா அதற்காகவே அவர் தம்முடைய ஜீவனை தந்தார். தேவனுக்கு மகிமுண்டாட்டம். அவர் பாதுகாக்கிறது மாத்திரம் அல்ல, லூக்கா 10:19 சொல்லுகிறது, நம்மை அதிகாரம் உள்ளவர்களாக்குகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து இவ்வளோ பெரிய அன்பு. அந்த அன்பை உணர்ந்து கொண்டா சபையை உங்களால் நேசிக்காம இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். சபை அவருடையது, சபை அவர்தான் கட்டுகிறார், அவர்தான் சபையை பாதுகாக்கிறார்.